வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இன்னைக்கு செய்ய மைய பாவக அமைப்புல சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டத்தினுடைய அமைப்புல நாம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திர அமைப்புகளை பார்க்கணும். ஏன் அப்படின்னா லக்கண புள்ளி அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் விதை அப்படிங்கிறதுனால லக்கண நட்சத்திர அமைப்புகளை நாம விவரித்த பார்க்கணும். அதில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது அழிவுக்கான நட்சத்திரம் அல்ல, எதையுமே தூய்மைப்படுத்தி மறுசீரமைக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ எந்த ஒரு காரியத்திலையுமே எந்த ஒன்றிலையுமே இருக்கக்கூடிய குறைகளை களைந்து அதை செழுமைப்படுத்துவது இந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பு. ஸோ இவர்களுடைய செயல் திட்டங்கள் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை கத்தரித்தல், அதனுடைய மையத்தை அதனுடைய நுட்பமான கருத்தை சுத்திகரித்து செயல்படுத்துதல், இதுதான் இவங்களுடைய செயல் திட்டமாக இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய செயல் திட்டம் இப்படித்தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு செயலையுமே அவங்க கவனிப்பாங்க, அதுல தேவையில்லாத குறைகளை நீக்கி அதனுடைய மைய நோக்கத்தை சுத்திகரித்து மறுசீரமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பா இது இருக்கும். ஸோ இவங்களுடைய குறை அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, எதோ ஒன்றையுமே கரெக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பா இருப்பாங்க. ஃபால்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது பாவகத்தை பொறுத்து இதனுடைய தன்மை வெளிப்படும். ஸோ இதுல இருக்கக்கூடிய தவறுகள் என்கிறது என்னன்னா, குறைகளை சுட்டி காட்டும் போது அதை திருத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்துல மற்றவர்களுடைய இவர்களுடைய பேச்சு அல்லது செயல் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடுமையா தெரியும். அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே இதை ஒன்றையுமே புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப துல்லியமான அறிவை செயல்திறனை வளர்த்துக்கோங்க. ஸோ தர கட்டுப்பாடு அல்லது துல்லியமான வேலைகள் அப்படிங்கிறது இவங்க தவறுகளை கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய துறைகள்ல இவங்க செயல்படும் போது இவங்களுடைய திறமை ரொம்ப மேன்மையாக வெளிப்படும். ஸோ இதுல இப்ப நம்ம பாத வாரியாக பார்க்கணும். முதல் பாதமாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்பயே பார்த்தோம். இவங்க ஒன்று சுத்திகரித்து மறுசீரமைக்கிறது தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய இயல்பு. இது முதல் பாதமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செயல்ல இவங்களுக்கு ஒரு லட்சியம் அல்லது நோக்கம் இருக்கும். இவங்க எப்படின்னா, ஒரு விஷயத்த பார்த்த உடனே அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை குறைய திருத்தணும் அப்படிங்கிற களத்துல இறங்கிடுவாங்க. இவங்களோட ஒவ்வொரு அடியும் ஒரு மாற்றத்தை நோக்கியதாக இருக்கும். நேரடியா வேலையை ஆரம்பிச்சு அதை மறுசீரமைக்கிறது தான் இவங்களுடைய ஸ்டைலு. இவங்க எளிதாக எதிரிகளையும் விரோதிகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். இரண்டாம் பாதம் மனம் சிந்தனை. ஸோ இந்த மனம் சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இவங்க மனசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க, என்ன உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு விஷயத்துல எது தேவையில்லை எது தேவையில்லைன்னு ரொம்ப தெளிவா பகுத்தறிஞ்சு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. தேவையில்லாத ஆசைகளையும் அல்லது எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் மைண்ட்ல இருந்து கட் பண்ணிட்டு முக்கியமான வேலையில மட்டும் கவனமா இருப்பாங்க. இரண்டாம் பாதத்துல தான். இதே மூன்றாம் பாதத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட முயற்சி முழுக்க முழுக்க ஒரு டீமுக்கு அல்லது ஒரு சமூகம் சார்ந்ததாக இருக்கும். ஒரு வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத பிடிவாதமா இருப்பாங்க. இவங்களோட குவாலிட்டி செக், ஒரு செயலுடைய குவாலிட்டியை செக் பண்றது ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா அதனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது நான்காம் பாதகம். இந்த நான்காம் பாதகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு செயலுடைய பலனை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ செஞ்ச காரியத்தோட முழு பலன் அது ஒரு சுத்தமான ரிசல்ட்டா இருக்கும். அதாவது ஒரு தங்கத்தை உருக்கி அதுல இருந்து ரிஃபைன் பண்ணி சுத்திகரிச்சு அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு நகையை போல ஒரு பிரகாசமான ஒரு வேல்யூவான பலன் தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா குறைகளையும் நீக்கி ஒரு முழுமையான திருப்தி இவங்களுக்கு கிடைக்கும் இந்த நாலாம் பாவ அமைப்புக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரொம்ப தீவிரமா திருத்தம் குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால மற்றவங்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பான குவாலிட்டி கண்ட்ரோலர், நல்ல ஒரு அமைப்பை நிர்வகிக்கக்கூடிய தன்மை உடையவராக இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. சோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் அதிபதியான சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தில் இந்த விதை மரமாக முளைக்கும். அந்த பாவகம் அந்த ஜாதகருக்கு
எந்த இடமாக இருக்கின்றதோ, இது லக்ன நட்சத்திரமாக இருந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உரிய சூரியன் எந்த பாவகத்தில் விழுகின்றதோ அந்த இடத்தில் இவர்கள் இந்த வேலைகளை மிகச் சிறப்பாக செய்வார்கள். பாவகத்திற்கு பாதத்திற்கு ஏற்றபடி, கிருத்திகையின் பாதத்திற்கு ஏற்றபடி அங்கு இதனுடைய விதையினுடைய மரம் முளைக்கும் இடம் அந்த பாவகம். சோ இது பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.